சித்தமெல்லாம் நிறைந்த சித்தர்கள் வரிசையில் நாம் இன்று பார்க்க போவது மடிக்கால் சித்தர். தக்ஷணாமூர்த்தி எப்படி அமர்ந்திருப்பாரோ அதுபோலவே எப்போதும் காலை மடித்த வண்ணம் அமர்ந்திருக்கும் இச்சித்தர் பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு திருவண்ணாமலை புண்ணிய பூமியில் வலம் வந்திருக்கிறார். பிறக்கும் போதே காலை மடித்து கொண்டு இவர் பிறந்ததை கண்டு அக்காலத்து மருத்துவ பெண்மணிகளே மிகவும் அதிசயப்பட்டு போயிருக்கின்றனர். கத்திரி காலத்தில் பிறந்தமையால் இவருக்கு ஆரம்பத்தில் கத்திரியான் என்ற பெயர் இருந்திருக்கிறது. ஆனால் நடக்கத் தொடங்கியதில் இருந்து எப்போதும் எங்கும் காலை மடித்து அமரும் இவரது யோக பாவத்தை கண்ட பலர் அதிசயத்துடன் இவரை மடிக்கால் சித்தர் என்று அழைக்கின்றனர். இந்த வகை மடிக்கால் யோக முறைக்கு கத்திரி யோகாசனம் என்ற பெயர். இவர் பிறந்த ஊர் தஞ்சாவூர் மாவட்டம் அம்மாப்பேட்டை அருகிலுள்ள கத்திரி நந்தம் என்னும் தலமாகும். பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு ஆயர் குலத்தில் பிறந்த யோகி இவர். திருவண்ணாமலையில் இவர் வாழ்ந்திருந்த போது இவருடைய வாழ்க்கை முறையில் 2 நிலைகளில் மட்டுமே இவரை கண்டிருக்கின்றனர். 1. திருவண்ணாமலையை விறுவிறு என்று நடந்து கிரிவலம் செய்து கொண்டிருப்பார். 2. அல்லது ஏதாவது பாறையிலோ சுமை தாங்கி கல்லிலோ ஒரு காலை மடித்த வண்ணம் எப்போதும் அமர்ந்திருப்பார். இதை தவிர வேறு எந்த வகையிலும் இவர் அமர்ந்ததை வேறு எவரும் பார்த்ததே கிடையாது. இவ்வாறு இவர் வலது காலை மடித்து அமர்வது சூரிய கத்திரி யோகம் ஆகும். இடது காலை மடித்து அமர்வது சந்திரகத்தி யோகம். இந்த 2 யோக நிலைகளில் ஏதேனும் ஒரு வகையில் இவர் எப்போதும் அமர்ந்திருப்பது வழக்கம். இந்த வகையில் இவர் மணிக்கணக்கில் ஒரு நாள் முழுவதும் கிரிவலம் வருவதும் ஒரு காலை மடித்தபடி ஒரே இடத்தில் அமர்ந்திருப்பதும் இவரது வழக்கமாகி போயின. அக்காலத்தில் அருகில் இருந்த புலவர் நந்தம் என்னும் கிராமத்தில் இருந்த 1008 புலவர்கள் அனைவரும் சேர்ந்து வந்து இவரை வாழ்த்திய போது அவர்களின் ஒவ்வொருவரின் கையிலும் ஒரு நெல்லிக்கனி தோன்றி அவர்களையே ஆசிர்வதித்த அற்புதம் அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது. இந்த சித்தர் 4 வயது குழந்தையாயிருந்த போது நிகழ்ந்த மற்றொரு அற்புத நிகழ்ச்சி. அம்மாப்பேட்டை கோவிலூர் அருகில் இருந்த அந்த புலவர் நந்தம் கிராமத்தின் ஸ்ரீ பிரம்மஞானபுரீஸ்வரர் ஆலய தலத்தின் தல விருட்சமான நெல்லி மரத்தில் இச்சித்த குழந்தைக்கென தினமும் வினோதமான சிகப்பு நிற நெல்லிக்கனி ஒன்று பழுத்திருக்கும். அதை பறித்து வந்து இறைவன் பிரம்மபுரேஸ்வரருக்கு படைத்து அதனை அக்குழந்தைக்கு பிரசாதமாய் அளிக்க அதனை தினமும் உண்டு வந்த அக்குழந்தை பிரம்மஞானியாய் சித்தராய் மலர்ந்திருக்கிறது. இத்தகைய தெய்வீக பெருமை வாய்ந்த அந்த நெல்லி தல விருட்சம் மறைந்து போய்விட்டு இருக்கிறது. வேறொன்றை ஆலயத்தில் புதிதாக நட்டு வைத்திருக்கின்றனர். நாகர்களைப் போல் இந்த மடிக்கால் சித்தரும் தமது இளம் பருவத்தில் மரக்கிளைகளில் பாம்பு போன்று நெடுநேரம் தொங்கி பிராணாயாமா யோகத்தில் மூழ்கி கிடப்பதை காண மக்கள் கூட்டம் பெருமளவில் கூடியதாக சொல்லப்படுகிறது. இவருடைய வழிபாடுகள் யாவும் பெரும்பாலும் கிராமங்களில் மடித்த காலுடன் காணப்படும் அம்பிகை, ஐயனார், காளி போன்ற தெய்வ வடிவங்களாகவே இருந்திருக்கின்றன. இன்றும் கிராமங்களில் நாம் காணும் ஐயனாரின் மடித்த காலுடன் அமர்ந்திருக்கும் திருக்கோலம் இந்த மடிக்கால் சித்தரின் ஆகம முறைப்படி அமைக்கப்பட்டது ஆகும். இவருக்கு 8 வயது இருக்கையில் கார்த்திகை தீப திருவிழா காண தம் ஊரை சேர்ந்தவர்களுடன் திருவண்ணாமலைக்கு சென்ற இச்சித்தர் பெருமான் திருவிழா கூட்டத்தில் காணாமல் போய்விட்டார். இது தற்செயலாய் நடந்த நிகழ்ச்சி அல்ல.
ஞான தபோதனரை வா என்று அழைக்கும் மலை என்னும் வாக்கிற்கேற்ப வெளியுலக பார்வைக்கு தொலைந்த சிறுவனை அருணாச்சல அண்ணாமலையார் வாரி அணைத்து கொண்ட வைபவம்தான் நாம் இங்கே காண்பது. செய்தி அறிந்து பதறிப்போய் ஓடி வந்த பெற்றோர் சிறுவனை என்ன சொல்லி அழைத்த போதும் அவன் திருவண்ணாமலையை விட்டு நகர்வதாக இல்லை. வேறு வழியின்றி பிள்ளைக்காக பெற்றோர் அங்கே தங்க வேண்டியது ஆயிற்று. குடும்பம் முழுவதும் திருவண்ணாமலைக்கே குடிபெயர்ந்தது. ஆனால் நடந்ததோ வேறு. சொந்த பந்தங்கள், குலத்தொழில் ஆகியவற்றின் நிர்பந்தம் காரணமாக வேறு வழியின்றி சிறுவனை திருவண்ணாமலையில் இருந்த சில பெரியவர்களிடம் ஒப்படைத்துவிட்டு மீண்டும் தங்கள் சொந்த ஊரான கத்ரிநந்தர்க்கே திரும்பினர் அந்த பெற்றோர். இவ்வாறாக மடிக்கால் சித்தர் என்னும் பெயருடன் தன் ஆன்மீக வாழ்க்கையை அருணாச்சலத்திலேயே தொடர்ந்தவர் இரவு பகல் என்று பாராமல் எந்நேரமும் கிரிவலம் வந்தவாறு இருந்தார். எங்கு சாப்பிடுகிறார், எங்கு தங்குகிறார், எங்கு உறங்குகிறார் என்பது இறுதி வரைக்கும் யாருக்கும் தெரியாத இரகசியமாக, புரியாத புதிராக இருந்தது. இவருடைய வழிபாட்டையும் குணமாக்கும் சக்தியையும் கண்டு பெருந்திரளாக கூட்டம் தினமும் இவரை காண திருவண்ணாமலைக்கு கிரிவலம் வந்தது. பக்தர்கள் ஒரு பசு கன்றுடன் கிரிவலம் வந்து அப்படி வருகையில் அன்று முழுவதும் அப்பசுவிடம் பால் கறவாமல் அதனை கன்றுக்கே விட்டுவிட வேண்டும். இவரை நாடும்போதுதான் அவர்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். இவ்வாறாக தமது சக்தி மூலம் அண்ணாமலையையும் ஆன்மீக ரீதியாக தீர்ப்பளிப்பது மடிக்கால் சித்தரின் வழக்கம். ஆனால் இவரை எந்த இடத்தில் தரிசிப்பது என்பதை யாராலும் குறிப்பிட்டு கூற முடியாது. இவர் கிரிவலம் வருகையில் இவரது தலைக்கு மேல் எப்போதும் பறவைகள் பறந்து கொண்டே இருக்கும். இதை வைத்தே இச்சித்தர் இருக்கும் இடத்தை கண்டறிந்திருக்கின்றனர். எப்போதும் எல்லோருக்கும் ஒரே விதமான தீர்வு சொல்லுவது இல்லை. யாருக்கு எதை எப்போது சொல்வார் என்பதை யாராலும் யூகிக்க முடியாது. கன்றுடன் கிரிவலம் வருவதை காமதேனு கிரிவலம் என்றும், காளையுடன் கிரிவலம் வருவதை நந்தி கிரிவலம் என்றும், ஆட்டுடன் கிரிவலம் வருவதை குஜகிரிவலம் என்றும் இவர் கூறுவது உண்டு. ஒரு முறை இப்படித்தான் ஒரு சமயம் ஒரு ஏழை தம்பதியினர் தம் உறவினருடன் இவரை தரிசித்து தங்களுக்கு பிள்ளையில்லா குறையை எடுத்து சொல்லி மனம் உருகி வேண்டி நின்றபோது இந்த சித்தரே ஆண் பெண் யானைகளோடு சேர்ந்து கிரிவலம் வாங்க, அப்புறம் பேசலாம் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து வேகமாக போய்விட்டார். திகைத்து போய் நின்றுவிட்டன அந்த ஏழை தம்பதியர். யானைக்கு எங்கே போவது, என்ன செய்வது? தங்கள் குடும்ப நிலையை நினைத்து கண்ணீர் மல்கிய அந்த ஏழை குடும்பத்தினர் வழி எதுவும் தெரியாமல் அன்று இரவு அங்கேயே தங்கிவிட்டனர். எப்படியும் சித்தர் இந்த வழியாகத்தான் கடந்து செல்ல வேண்டும். அப்போது தங்களுடைய முறையீட்டை தெரிவித்துக் கொள்வோம் என்று எண்ணி நம்பிக்கை இழக்காமல் அதே இடத்திலேயே பல மணி நேரங்களாக காத்து கிடந்தனர். நள்ளிரவு தொடங்கிவிட்டது. அப்போது திடீரென்று ஒரு பெருத்த சத்தம். அப்போது அந்த வழியாக தாரை தப்பட்டை முழங்கிக் கொண்டு ஓடி வந்த பக்கத்து கிராமத்து மக்கள் வழியில் நின்று கொண்டிருந்த இவர்களை பார்த்து, ஓடுங்க ஓடுங்க, காட்டு யானைங்க வருது, ஓடுங்க ஓடுங்க என்று எல்லோரையும் எச்சரித்து கொண்டே சென்றனர். ஆனால் அந்த ஏழை தம்பதியினரின் குடும்பமோ அந்த இடத்தை விட்டு இம்மி அளவும் நகரவில்லை. சித்தரின் வருகைக்காக தவமாய் காத்து கிடந்தனர். நம்பிக்கையுடன் நடுத்தெருவிலேயே உட்கார்ந்தும் விட்டனர். சித்தர் நிச்சயம் நமக்கு வழிகாட்டுவார் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு. அங்கிருந்து அசைவதாக இல்லை. அப்போது திடீரென்று
அவர்களை நோக்கி தலை தெறிக்க ஓடி வந்த ஒரு ஆண் காட்டு யானையும் பெண் காட்டு யானையும் இரண்டுமாக அவர்கள் இருக்கும் இடம் வந்தவுடன் அந்த தம்பதியரை முன்பு சாந்தமாகி மண்டியிட்டு அமர்ந்து வணங்கின. பின் அமைதியாக எழுந்து அவர்கள் முன் சென்று அவர்களை தங்கள் பின் வரும்படி துதிக்கையினால் செய்கை காட்ட, இது கண்டு பெரிதும் ஆச்சரியமடைந்த அக்குடும்பம் கொஞ்சமும் தயங்காமல் பயமின்றி மடிக்கால் சித்தரின் மீது நம்பிக்கை கொண்டு அவ்விரு யானைகளை தொடர்ந்து அவற்றின் பின்னால் சென்றனர். வழி முழுவதும் தங்கள் வசதிக்கேற்ப அந்த யானைகளுக்கு கரும்பு, புல், தழை போன்றவைகளை அளிக்க, இந்த அற்புத காட்சியை கண்ட ஊர் மக்கள் அனைவரும் அதிசயப்பட்டு போயின. என்ன வினோதம் பாருங்கள்! முன்னால் 2 யானைகள், அவைகளுக்கு பின்னால் ஏழை தம்பதியினர் மற்றும் அவரது குடும்பத்தினர், இவர்களின் பின்னால் திருவண்ணாமலை ஊர் மக்கள், தொடர்ந்து அதற்கு பின்னால் பக்கத்து கிராம மக்கள். அனைவருமே ஒன்று சேர்ந்து மலையே கிரிவலம் வந்த காட்சி எல்லோரையும் பரவச உணர்வில் ஆழ்த்திவிட்டது. ஒரு வகையில் சொல்லப்போனால் சித்தர் சொன்னபடி யானைகளுடன் அவர்கள் ஒரு கிரிவலத்தை நிறைவு செய்து விட்டனர். இருந்தாலும் அவர்களுக்கு மடிக்கால் சித்தரின் தரிசனம் கிடைக்கவே இல்லை. அவர்களுக்கு ஒரு சிறு மன வருத்தம். நமக்கு அவ்வளவுதான் பிராப்தம், இனிமேல் நமக்கு மடிக்கால் சித்தரின் தரிசனம் கிடைக்கப் போவதில்லை. இருந்தாலும் நமக்காக யானைகளை அனுப்பி வைத்திருக்கிறாரே, அது போதும். யானைகளோடு நாம் கிரிவலம் வந்ததே பெரும் பாக்கியம் என்று நினைத்து தங்களுக்குள் திருப்தி அடைந்து தங்கள் ஊருக்கு சென்றுவிட்டன. 1 வருடம் கழிந்தது. அந்த ஏழை தம்பதியினர் தங்கள் கையில் குழந்தையுடன் மடிக்கால் சித்தரை தரிசித்து நன்றி தெரிவிக்க வந்தபோது என்ன வியப்பு! அன்று பார்த்த அதே யானைகள் சித்தர் அருகே நின்று கொண்டிருக்க, அன்று கிடைக்காததற்கு வட்டியும் முதலுமாய் சேர்த்து இப்போது அவருடைய தரிசனம் முழுமையாக கிடைத்துவிட்டது. மடிக்கால் சித்தர் அந்த யானையின் மீது காலை மடித்த நிலையில் அமர்ந்து அக்குழந்தையை ஆசிர்வதித்து அதற்கு கஜகாருண்யன், அதாவது ஆணை காருண்யன் என்று பெயரிட்டு வாழ்த்தி அனுப்பினார். பிராணிகளை தெய்வங்களுக்கு உயிர் பலியிடுவதை தவிர்க்கும்படி மக்களிடம் வற்புறுத்தி, கர்ம வினைகளின் காரணமாக பிறப்பு ஏற்படுவதை அபூர்வமான ஆதாரங்களுடன் விளக்கி வந்தார். அதற்கான வேளையும் வந்தது. ஒரு நாள் மடிக்கால் சித்தர் முன்பாக ஒரு முதியவர் வந்து, தங்கள் பத்மாசனம் இட்ட நிலையில் காண விரும்புகிறேன் என்று கூற, சித்தர் பதில் எதுவும் கூறாமல் இருக்கவே, வந்த பெரியவரோ விடாப்பிடியாக சித்தர் முன்பாக பத்மாசனம் இட்டு அமர்ந்து விட்டார். ஆயிற்று. நாட்கள் நகர ஆரம்பித்து விட்டன. 1 நாள் போனது, 2 நாள் போனது, 1 வாரம் ஆயிற்று. சித்தர், பெரியவர் இருவருமே இருந்த இடத்தை விட்டு அசையவில்லை. இதை காண்பதற்கு மக்கள் ஆயிரக்கணக்கில் கூடிவிட்டனர். ஒரு சிலர் என்ன நடக்கப் போகிறதோ என்று பார்க்கும் ஆவலில் அங்கேயே தங்கிவிட்டனர். அந்த அதிசய செய்தி அக்கம்பக்கத்து ஊர்களுக்கெல்லாம் பரவிவிட்டது. திருவண்ணாமலை பகுதியே அன்று அல்லோல கல்லோலப்பட்டது. இதற்கு இடையில் அமாவாசைக்கு முதல் நாளான மாத சிவராத்திரி சமயம் அனைவரையும் ஒருவர் விடாமல் கிரிவலம் வர செய்தார். அந்த இடத்தில் ஒருவரையும் இருக்க விடவில்லை. அனைவரும் சித்தர் வாக்குப்படி கிரிவலம் சென்றுவிட்டு 4 மணி நேரம் கழித்து வந்து பார்த்தபோது அந்த இடத்தில் முதியவர், சித்தர் இருவரையும் காணவில்லை. அனைவருக்கும் ஒரே குழப்பம். முதியவராய் அங்கு வந்து சென்றது ஈஸ்வரன் என்றும், விஷ்ணு என்றும், இல்லை பிரம்மா என்றும், விநாயகர், முருகர் என்று பலவிதமாய் தங்களுக்குள் பேசிக்கொண்டு விளக்கமளிக்க ஆரம்பித்து விட்டனர்.
அந்த சமயத்தில் அந்த அடர்ந்த இருளில் 2 ஒளிவட்டங்கள் ஒன்றின் பின் ஒன்றாக மெதுவாக நகர்ந்து நகர்ந்து திருவண்ணாமலையை வலம் வருவதை பல்லாயிரக்கணக்கான மக்கள் கண்கூடாக நேரில் கண்டனர். அது மட்டுமா, மரங்களில் உள்ள கூடுகளிலிருந்தும் பொந்துகளிலிருந்தும் வெளிப்பட்ட பறவைகளும் கூட அன்று ஆயிரக்கணக்கில் அந்த 2 ஒளிவட்டங்கள் பின் தொடர்ந்து செல்லும் காட்சியை கண்டன. ஆயிற்று. சித்தர் தாம் உதித்த அருணாச்சல இறைவனுடனே ஐக்கியமாகிவிட்டதை உணர்ந்து கையெடுத்து வணங்கினர். நினைத்த காரியம் நிறைவேற பெறாதவர்கள், வாழ்வில் நிம்மதி அமைதி கிடைக்காமல் வருந்துவோர் மாத சிவராத்திரி நாளில் கிரிவலம் வந்து வழிபடுகையில் மடிக்கால் சித்தரின் தரிசனம் ஒளி பந்தாகவோ நட்சத்திரமாகவோ மடிக்கால் இட்டு உட்கார்ந்த கோலத்திலேயே காணும் பாக்கியத்தை பெறலாம் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை. இது உறுதி. மீண்டும் நாளை இன்னொரு சித்தரை நாம் தரிசிக்கலாம். நன்றி, வணக்கம்.